Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஆராதனை என்றாலே சந்தோஷம்தான். சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் அது வேறு ஏதாவது இடம். மகிழ்ச்சி தருகிற இந்த உலகத்தில் ஒரே ஒரு இடம் உண்டானால் அது தேவனுடைய சபை. அல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பிரச்சனை, டசனான பிரச்சனை. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்துகிற ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையானுடைய இந்த சபையினுடைய தேவனுடைய சமூகத்தில் கடந்து சென்ற தலைமை போதகருடைய அருமையானுடைய பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து அவரை அருமையானுடைய அவர் எப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாய் கடந்து சென்று அவர் சென்னைக்கு வந்து என்னை சந்தித்து அவரை தேவனுடைய பிள்ளையிலே வேத கலாசாலையில் படிக்க முடியாது அவர் ஆலோசனை கொடுத்து அவர் படித்து திண்டிவனத்தில் ஊழியத்துக்காக போக வேண்டும் என்று இருக்கும்பொழுது அங்கே ஊழியம் ஆரம்பிக்க அருமையானுடைய அங்கே கைப்பெருத்தாளுகள் நானும் பலரும் சேர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறவர்களே பாஸ்டர் அருமையானுடைய சாமுவேல் ராஜ் அவர்களை திண்டிவனத்தில் பாஸ்டர் அமைத்து அதன் பிறகு நான் கனடாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது யாரை இங்கே நியமிக்க வேண்டும் என்ற நேரத்தில் சரியாய் ஸ்தாபனம் சரியான ஒரு ஊழியக்காரரை இங்கே நியமித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளையிலே மிஸ்ஸஸ் சாமுவேல் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை அருமையான வாழ்த்தலை தெரிவிக்கிறேன். ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்கம்மா. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனுடைய பிள்ளை ஆயுசு நாட்கள் அதிகமாய் தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக, நீங்கள் உட்காருங்கம்மா, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மகனுக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாக அருமையான கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கரங்களை தட்டுவோம். நன்றி அம்மா. உட்காருங்க. எனக்கு 70 முடிந்தது வயது. 16 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். 1969 இங்கே தான் இந்த பக்கத்துலாம் ரட்சிக்கப்பட்டேன். 1970 ஆண்டு கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைத்தார். 53 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த லட்சுமிபுரம், திருவான்மியூர் இந்த ஏரியாக்கள் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு வயக்காடு. ஆனாலும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தவர். அருமையானே பல ஜீவானத்தோடு மற்றவர்களோடு கூட பல ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருந்து அருமையானே வேத கலாசாலை முடித்து அதன் பிறகு அருமையானே பாஸ்டர் மோகனோடு கூட இந்த ஊழியங்களை செய்து மதுராந்து சென்று மதுராந்துக்கு பிறகு கர்த்தர் எந்த இடத்துல ஊழியம் செய்தனோ அதே இடத்துல என்னை மறுபடியும் என்ன செய்தார்? கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 4 பிள்ளைகள் அநேகருக்கு தெரியும். 3 பிள்ளைகள் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள். சாந்தி அவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் பிறகு மற்றொரு மகன். 4 பிள்ளைகள், 7 பேர பிள்ளைகள் பூரணமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் எனக்காய் ஜெபம் பண்ணுகிறீர்கள். அநேகரை அறிவேன். தூரத்தில் இருக்கிறதுனாலே முகங்கள் தெரியவில்லை. மிகவும் நன்றி. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது என்னுடைய மகன்தான் என்னுடைய சபையை பார்க்கிறார். அவரை அடைன் பண்ணி அவர் கையில் கொடுத்துட்டு அம்மா மாதிரி பின்னால் உட்காந்து அவளை ஆராதனை பார்க்க தான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நான் ரிட்டையர்ட் பண்ணிட்டேன். ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொன்னால் ஊழியம் முழுவதையும் அவர் கையில் கொடுத்துட்டேன். மகனை நீ தான் பார்க்கணும், நான் பின்னாலேருந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் என்று சொன்னேன். ஆனாலும் மகன் சொல்லிட்டாரு, அப்பா எப்போல்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுவீங்களா அப்போ பிரசங்கம் ஏன்னு சொன்னால் மக்கள் உங்களை தான் விரும்புகிறார்கள் என்று சொல்லி அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாற்றி மாற்றி ஆராதனைகளிலும் அருமையான கம்யூனிஸ்ட் சர்வீஸிலும் மற்ற காரியங்களும் கலந்து கொள்வேன், காரியங்களை செய்வேன். பெற்றோருக்கு அம்மா மாதிரி பெரிய சந்தோஷமான காரியம் சொன்னால் தேவனுடைய பிள்ளையில் மகனை ஊழியக்கார வைத்து தகப்பன் அருமை கடன் சென்றாலும் ஒரு மிகுந்த சந்தோஷமான காரியம் மகனை ஊழியக்காராக இங்கே வைத்து
பார்க்கிற ஒரு கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு தந்திருக்கிறார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு காரியத்தை நான் காணொலி காட்சியில் கண்டேன், இதில் பார்த்தேன். நான் என்னவென்று சொன்னால், பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் அருமையில் மருத்துவமனையில் இருக்கும்போது அருமையில் மகனை அருமையில் தலைகளை கை வைத்து ஊழியத்தினுடைய அனாயிண்டிங்கை அவர்களை தலை வைத்து ஜெபிக்கிற ஒரு காட்சியை நான் கண்டபொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டபடியே, அல்லேலூயா, தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டபடியே அவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அருமையான தன்னுடைய மகனை இன்றைக்கு இந்த இடத்துல தேவன் தாமே நிறுத்தியிருக்கிறார் என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளாகி நீங்கள் தாங்குங்கள். அல்லேலூயா. நீங்கள் தாங்கணும். 2 குழுக்கள் சபையில் எழும்பணும். ஒன்று ஆரோன், இன்னொன்று ஊர். 2 சைடில் இருந்தால் தான் மோசே கையை மேலே உயர்த்தி ஜனங்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வெற்றி நமக்கு. அமலேக்கியர் தோற்று போவார்கள், இஸ்ரவேலர் ஜெயம் பெறுவார். ஆகவே சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை அவருடைய முகத்தில் கண்டேன், அது தவறு என்று யோசிக்க. என்ன தவறு என்று சொன்னால், எப்படியாவது இந்த பகுதியில் இப்பொழுது இருக்க ஜனக்கூட்டத்தை காட்டிலும் அதிகமான மக்களை கொண்டு வர வேண்டும், எப்படியாவது சபையை பெருக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கிறதை நான் கண்டேன். அது தப்பு. அவருடைய வேலை அந்த வேலை இல்லை. இங்கே மேடையில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி இங்கே வந்து பிரசங்கித்து அநேகரை ஆசீர்வதிக்கிற வேலை தான் அவருடைய வேலை. உங்கள் வேலை என்ன வேலை தெரியுமா? ஆத்துமாக்களை கொண்டு வருகிற வேலை தான் உங்களுடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் இது ஒத்துக்கொள்ளுகிறல? கரங்களை திரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் அதில் ஈடுபட்டார்னா அருமையான வேதம் வாசிக்க அவருக்கு நேரம் எல்லாம் போயிடும், ஜெபிக்க நேரம் எல்லாம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், உங்களை வழி நடத்தலாம், அருமையான. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நிர்ணயம் கொள்ள வேண்டும், வைராக்கியம் கொள்ள வேண்டும். எப்படியாவது ஆண்டவரே, நான் ஒரு மாதத்துக்காவது ஒரு ஆத்துமாவை கொண்டு வருவேன், அல்லது 2 மாதத்துக்காவது ஒரு ஆளை கொண்டு வருவேன், அல்லது 3 மாதத்துக்காக ஒரு ஆளை கொண்டு வருவேன் என்று நீங்கள் திட்டமிட வேண்டும். ஒரு வருஷத்துக்காவது தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஆளையாவது கொண்டு வராவிட்டால் நாம் விசுவாசிகள் கூட்டத்தில் சேர்க்கவே. பாலியாங்கிச்சோ சொல்கிறாரு, அந்த ஒரு குரங்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் சொன்ன அந்த இதை அப்படியே சொல்கிறேன். குரங்கு இந்த மரம் விட்டு அந்த மரம் தாவுமா. தாகும்போது வயிற்றில் என்ன இருக்கும்? குட்டி அப்படியே இருக்க பற்றி கொண்டு எங்கே தாவினாலும் குட்டி கீழே என்ன செய்யாது? விழாது. ஆனால் ஒருவேளை தவறி குரங்கு கீழே விழுந்து விட்டால் சொல்லுவாங்களாம், அது குரங்கினத்தில் லாக்கி இல்லை என்று சொல்லி. அதுபோல் அது எதுக்காக சொன்னாரோ தெரியல. ஆனால் ஒன்று, நாம் ஆத்துமாவாய் ஆதாயம் செய்யாவிட்டால் விசுவாசிகள் இனத்தில் சேர்ந்தவர்கள் இல்லை. ஏனென்றால் என்னை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து ரட்சித்த என் ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பணி ஒன்று உண்டு. அல்லேலூயா. அதுதான் அருமையான கிரேட் கமிஷன். கிரேட் கமிஷன் சொன்னால் தமிழில் தெளிவான வார்த்தை என்னவென்றால் பிரதான வேலை. கட்டளை இல்லை, வேலை. கட்டளை தான். ஆனால் சரியாக எப்படி சொல்ல வேண்டும் சொன்னால், கிரேட் கமிஷன் என்று சொன்னால் பிரதான வேலை. அருமையான பிரதான கட்டளை அப்படின்னு சொன்னால் பிறனை நேசி. பிரதான கட்டளை சொன்னால் பிறனை நேசி. அல்லேலூயா. பிரதான வேலை, எனக்கு இருக்கிற எல்லா வேலையிலும் பிரதான வேலை எனக்கு ஒரு நாளில் இந்த வாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ளே நான் ஒரு ஆத்துமாவை கொண்டு வர வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். தமிழில் சொல்லுவாங்களா, கங்கணம் கட்டிக்கொள்ள வேண்டும். நீங்கள் போய் ஆதாயம் செய்யாவிட்டால் சபை நிரம்பாது. அந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சபையில் கூட பண்ணியிருக்கிறேன். நான் பின்னால் ஒரு சார்ட் ஒன்று போட்டுருவேன். யாரெல்லாம் ஒரு ஆத்துமா கொண்டாடுறாங்களோ ஒரு ஸ்டார் போட்டுருவேன். எத்தனை ஆத்துமாக்களை கொண்டாடலாம் அத்தனை ஸ்டார்.
பள்ளிக்கூடங்களில் டீச்சர்மாருங்க பிள்ளைகள் நல்லா படித்தாங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டுருவாங்க. அது மாதிரி நான் போட்டிருக்கேன்னு சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் நட்சத்திரங்களுக்கு ஒப்பானவன். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காய் ஊழியம் செய்யுங்கள். அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. அல்லேலூயா, சீக்கிரமாக இருக்குது. ஆகவே அவருடைய வருகை என்றைக்கு இருக்குன்னு தெரியாது. நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்து, ஜப்பான் நடந்த சம்பவங்கள், இன்னும் பல தேசங்களில் சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களை பார்த்தால் அருமையானவர்களே, அழிவினுடைய காரியங்கள் அதிகரித்து கொண்டு போகிறது. எர்த்குவிக், அருமையான பூமி அதிர்ச்சிகளுடைய அளவு டே பை டே அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் அருமையானவர்களே அதனுடைய அளவுகள் சரியான காரியத்தின்படியாய் வந்து கொண்டு கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை திடீரென்று, அல்லேலூயா, திடீரென்று அவர் யாரை போல வருவார்? திருடன் எதுக்கு வரான்? காபேஜ் டப்பா எடுத்து போகிறதுக்கா? இல்லை, ஜுவல், விலையுயர்ந்த உன்னையும் என்னையும் எடுத்து செல்ல அருமையான திருடனை போல அவர் வருகிறாராம். அல்லேலூயா, எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவர் திடீர்னு வருவார். அல்லேலூயா. ஒருவேளை அருமையானவர்களே அவர் வரும்போது அருமையானவர்களே உங்களுக்கு என்னவா இருக்கும்? மார்னிங்காக இருக்கும். கனடாவில் இருக்கிற எங்களுக்கு என்னவா இருக்கும்? நைட்டாக இருக்கும். இன்னொரு தேசத்தில் ஈவினிங் இருக்கும். இன்னொரு தேசத்தில் அருமையானவர்களே வித்தியாசமான நேரமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நடுவானத்தில் வரும்போது என்ன செய்வாராம்? ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க? படுக்கையில் இருப்பாங்க, எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். சிலர் வயலில் இருப்பது. டிஃப்ரெண்ட் டைம்ஸ். அவர் அங்கே வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அவரை தேவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய செய்திக்கு நாம் போவோம். அருமையானவர்களே, இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய தகப்பன், இந்த சபையினுடைய மூத்த தகப்பன், அருமையானவர்களே தலைமை போதகர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் அவர் வந்தபொழுது என் அன்பாய் நேசித்து அருமையானவர்களே மிஷன் ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, திடீர்னு 3 நாட்கள் கழித்து என்னை கால் பண்ணி, பாஸ்டர் உங்களோடு கூட கர்த்தர் பேசினார் சொல்லி ஒரு பெருந்தொகை காணிக்கையாய் கொடுத்து என்னை அனுப்பினார். அதை பார்க்கும்போது தேவன் பேசுகிற ஒரு மனுஷன், அதையும் அதற்காக சொல்ல வர எத்தனையோ காரியங்களை அறிந்திருக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு ஆவி, அந்த ஒரு அபிஷேகம் மகன் மீது இறங்கி இருக்கிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவி, மோசேக்குள்ள இருந்த அந்த ஆவியை யார் மேலே ஊற்றினாருங்க? யார் மேலே? 70 பேர் மேலே ஊற்றினார். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை மகன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான சாமுவேல் ராஜுக்குள்ளே இருந்த அந்த ஒரு அபிஷேகம். ஆவி என்று சொன்னால் தரிசனம். இந்த ஊழியத்தை குறித்து, காரியங்களை குறித்து அருமையான அவருக்குள் இருந்த ஆவி என்று சொன்னால் அவருக்குள்ள இருந்த தரிசனம், அவருக்குள் இருந்த பாரம், அவருக்குள் இருந்த காரியங்கள் ஊற்றின பொழுது பரிசுத்தாவியானவர் அதிகமாய் அவரை நிரப்பியிருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து எடுத்து நடத்துவார். தாங்குங்கள் அருமையான ஊழியரை, சபையை தாங்குங்கள், அம்மாவை தாங்குங்கள். அருமையான கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. அவர் கர்த்தர் மிகவும் நல்லவர். அருமையான நான் சுருங்கிய நேரத்தில் அவர் சொன்னது போல் இரவு ஜெபமாக மாட்டேன், நைட் ப்ரேயர் அம்மாக்கு அப்படி போகாது. நேரத்தோடு கூட என்ன செய்கிறேன்? நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் நாம் அருமையான ஆயத்தத்தோடு கூட தேவனை மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை செய்ய உங்களை கொண்டு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட வேதாகமத்தில் நமக்கு தெரிந்த ஒரு வசனம், மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். Matthew Gospel 16th chapter verse 18. அல்லேலூயா. என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. எக்லீஷியா என்று சொல்லப்பட்டது பார்க்கிறோம். மூல பாஷையில் சபை என்று சொன்னால் எக்லீஷியா. அப்போ இந்த சபைன்னு சொல்ல என் சபையை என்ன செய்வேன்? கட்டுவேன். எத்தனை பேர் இந்த சபை அப்படின்னு சொல்லாம என் சபைன்னு சொல்றவங்களாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரியம். சில பேர்லாம்
அப்படி வந்துட்டு பிரசங்கத்தை கேட்டு அதுக்கு மார்க்கு போட்டுட்டு பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்கு ஒரு மார்க்கு, அதுக்காக நம்ம வரல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என் சபை கட்டுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த பாரத்தை ஆண்டவரே எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆராதனை நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே ஒரு பாரம் வர வேண்டும், தாகம் வர வேண்டும். அப்படிப்பட்ட தாகம் வரும்போது மட்டுமே கர்த்தர் சபையை நிரப்ப முடியும். அல்லேலூயா. விசுவாசம், தாகம், பாரம், வாஞ்சை, செயல். அல்லேலூயா. செயல் வீரர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வருகிறவர்களை வாசலே அடைத்து விடுகிறார்கள். அருமையானே, அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தும் போது கூட அவர்கள் பேசுகிற பேச்சுகளினாலே அவர்கள் ஐயோ இங்கே இடத்துக்கு போகவே கூடாது என்று நினைத்து விடு. காரணம் சொன்னால் ஒரு நாளும் வாதத்தினாலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆர்குமெண்ட்ஸ் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது. சபைக்குள்ளே வர்றதுக்கு வாசலையே என்ன செய்வாங்க, அருமையாக இதை கலட்டு அதை கலட்டு என்று சொல்லிவிடக்கூடாது. அவங்க வரட்டும், அவங்களோட கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறவர். அல்லேலூயா. எப்படினாலும் வரட்டும். சில வாலிபல பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கடுக்காம போட்டு அதை போட்டு இதை போட்டு அவங்க பேண்ட்டு அவன் நடக்கிற எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். நாம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தம்பி வாப்பா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். சிஸ்டர் உன்னை நேசிக்கிறார் சொல்லுங்களேன். பல துக்கத்தோடு கூட வந்திருக்க அந்த சகோதரி, அந்த சகோதரன், அந்த வாலிபன், பெற்றோருடைய அன்பு குறைவாயிருக்கிற அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆகவே மிக முக்கியமான காரியம், அநேகர் ரட்சிப்புக்குள்ளே அநேகர் நடத்த தெரியாதபடி சபைக்கு என்ன செய்கிறார்கள், ஆத்துமக்களை கொண்டு வர எடுத்தவனு வாதம். விவாதத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண முடியாது. இயேசுதான் நல்லவருங்க, அவர் தான் கடவுள், நீங்கள் கும்பிடுறதெல்லாம் சாத்தான், நீங்கள் நரகத்தான் போயிடுவீங்க, இதை போடாதீங்க அதை போடாதீங்க என்று சொல்லாதபடி இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, வாங்க வந்து பாருங்களேன் என்று அல்லேலூயா, கம் அண்ட் see என்று சொல்லுங்கள். அந்த சமாரியா ஸ்ரீ சொன்னது போல சொல்லுங்கள். அல்லேலூயா. அவள் தேவனுடைய பிள்ளையில சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெருமாற்றத்தை உண்டாக்கியது. இந்த காலை ஆராதனையில் நாம் சொல்லுவோம், அருமையுள்ள கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை, சத்தியத்தை உள்ளே புகுத்த வேண்டியது ஆண்டவருடைய வேலை. ஆகவே இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியத்தை நமக்குள்ளே கொண்டு வர அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இன்னும் எவ்வளோ நாட்கள் நம்ம இருக்க போகிறோம் தெரியாது. அந்த ஆத்தும பாரத்தோடு கூட நாம் செய்யும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த ஒரு வார்த்தை அவங்கள தொட்டுடுங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்பி வராது. நான் ஆரம்ப காலத்தில் என் தாயாருக்கு ஏற்பட்டதான பிளட் கேன்சர், அதில் வயிற்றில் கர்ப்பப்பை பையில் இருந்தால் அப்படிப்பட்ட வியாதினால் எல்லாம் கைவிடப்பட்ட காரியங்கள் இருந்து ஆண்டவர் பெரிய அற்புதம் கல்யாண ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணி அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்து அதன் பிறகு தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறவும் காரியங்களும் உண்டாயிற்று. ஆனால் உண்மையான ஃபுல் காஸ்பிள் தெரியாது. அந்த நாட்களில் லூக் சர்ச் என்று சொல்லப்பட்ட மந்தவெளியில் இருக்கிற சர்ச்சுக்கு போய் கொண்டு வந்தோம். முடிந்து வெளியில் வரும்போது வாசலில் ஒரு சகோதரர் கேட்டார், தம்பி இங்கிலீஷ் தாங்க, ஆர் யூ சேவ்டு அப்படின்னு கேட்டார். என்ன அங்கிள் தாடியே வளரல, ஆர் யூ ஷேவ்டுன்னு கேட்குறீங்களே அப்படி என்று சொல்லி தாடியை தடவினேன். அவரை பரியாசம் பண்ணினேன், இலங்கை தமிழில் பகுடி பண்ணினேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா தம்பி? அவருக்கு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. நண்பர்களோடு கூட வெளியே போக வேண்டியது எங்கேயும் போகல, வீட்டுக்கு போனேன். என்னுடைய பெற்றோர்லாம் வெளியே போயிருந்தாங்க. நான் வீட்டுக்கு போனோன்னே ஏழியராகவே சாப்பிட்டு நான் அன்றைக்கு படுத்துடலாம் நித்திரை பண்ணலாம் என்று சொல்லி படுக்கைக்கு போனேன். கொஞ்ச நேரம் நித்திரை பண்ணேன். எழும்புகிறவளில் ஒரு சத்தம் என்று கேட்டது, ஆர் யூ சேவ்டு? தம்பி நீ ரட்சிக்கப்பட்டியா? அந்த சின்ன வயதில் நான் செய்த அந்த பாவங்கள்லாம் திரைப்படத்தில் காண்கிறது போல் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். என்னை ஒப்பு கொடுத்தேன். என் வாழ்க்கை மாறிற்று. காத்தடித்த பந்தை போல எனக்கு ஒரு லேசாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் இயேசுவை பற்றி எப்படியாவது சொல்லணும். அதுதான் முக்கியம். அந்த லட்சுமிபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க,
அங்கே ஒரு அட்வென்ட் சர்ச் இருக்குது, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பற்றியெல்லாம் சொல்லுவேன். அநேக பிள்ளைகள் வருவாங்க, அவங்க வீட்டிலேருந்து அங்கேருந்து தெரிஞ்சவங்களுக்கு துணியெல்லாம் அவங்களுக்கு குளிப்பாட்டி, நானே அந்த கிணத்தெல்லாம் தண்ணி எடுத்து போட்டு குளிப்பாட்டி அவங்களுக்கு துணிமணி கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் பாடங்கள் நடத்தி இயேசு பற்றி சொல்லி இப்படி நடத்தி கொண்டுதேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார். ஆத்தும பாரம் எப்படியாவது செய்ய வேண்டும். ஒரு சமயம் சைக்கிள்லாம் ஓட்ட தெரியாதுங்க. அருமையான பெருமைக்கு சொல்ல இன்றைக்கி வச்சுருக்க காரு ஆண்டவர் விலை உயர்ந்த காரை எனக்கு கொடுத்துருக்கிறார். எஸ் பென்ஸ் அருமையான 15 சொல்லிட்டு ஒரு பெரிய காரை கொடுத்துருக்கிறார். அன்றைக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. நான் சைக்கிளை எப்படி ஓட்டுவேன்னு சொன்னால், செவட்டு ஓட்டமாக சைக்கிள் நிப்பாட்டு அதுக்கு மேலே காலை போட்டுட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு போவேன். அதுக்கு முன்னாடி மெக்கஃபோன் கட்டிடுவேன். காலையில் 4 மணிக்கு வருத்தப்பட்டு பாவவாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வசனத்தை சொல்லிக்கிட்டே போவேன். அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. காலையில் கோலம் போட்டிருக்கிறவங்களாம் திரும்பி பார்ப்பாங்க. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வழி திறந்தார். ஒரு சமயத்தில் பாருங்கள், பெசன் நகரில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வசனத்தை சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் பின்னால் துரத்திட்டு வர, ஐயோ என்னடா இன்றைக்கு இந்த பகுதியில் எவனை ஏதோ சொல்லிட்டான் போலுது. நான் மிதிக்க ஏன்னு சொன்னால் நிற்கணும்னு சொன்னால் எனக்கு செவரு ஒன்று கிடைக்குமே. நான் மிதிக்க அவர் மிதிக்க ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இடத்துல சரி மூச்சு வாங்கிச்சு. ஒரு பக்கத்தில் நிப்பாட்டுற வேலையில் அவர் வந்தார். ஐயா எனக்கு ரொம்ப நாளாக வயிற்று வலி, அல்சர் மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஆத்தும பாரத்தோடு கூட நாம் கடந்து சென்றா ஆத்துமாக்களை, அது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டுங்க. எல்லாரையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே என்ன செய்வார்? ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள அருமையானுள்ள என் சபை என்கிற ஒரு பாரம் நமக்கு வரணும். இன்றைக்கு தேவன் பிள்ளைல இந்த சபை விட்டு அந்த சபை, அந்த சபை விட்டு அந்த சபை, அந்த சபை விட்டு இந்த சபை ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரதர் பில்லி கிரஹாம் கேட்டாராம், நான் நிறைய சபைக்கு போனேன், எந்த சபை உருப்பட்ட சபையாக தெரியல, நீங்கள் ஒரு நல்ல சபையாக சொல்லுங்கள், நான் அங்கே போயிடுறேன்னாராம். அவர் சொன்னாராம், நீ போகிற சபை எந்த சபையும் உருப்படாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. நாம் ஒரு சபையில் நின்று அருமையான ஊழியக்காரடி தரிசனத்தை விளங்கி கொண்டு அவரோடு கூட சேர்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படும். இந்த ஊழியம் தேவனுடைய ஞானசேகர் ஊழியம் அல்ல, சாமுவேல் ராஜ் ஊழியம் அல்ல, பாஸ்டர் ஸ்டீவனுடைய ஊழியம் அல்ல, இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஸ்டீவன் சர்ச்சுக்கு போகிறேன், பாஸ்டர் சாமுவேல் ராஜ் சர்ச்சுக்கு போகிறேன். தப்பு இல்லைங்க, வார்த்தை சொல்கிறது அருமையான, இது கர்த்தருடைய சபை. அல்லேலூயா. ஆண்டவராக சொல்ல, என் சபையை கட்டுவேன். இந்த காலவேளையில் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு பாரம் என்ன சொன்னால், நான் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பாரத்தை ஆண்டவரே எனக்கு ஊற்றும். ஆண்டவரே நான் எப்படியாவது இந்த சபையை கட்டணும். ஆண்டவரே இந்த கோவிட் வந்துச்சு பாருங்க, பழா போன கோவிட். ஆன்லைனில் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அதுக்கு பிறகு சேரை விட்டு எழுத மாட்டேறான், சேரை விட்டு எழுத மாட்டேறான். ஐயா பாத்திரம் கழுவிட்டே நான் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், பெட்டில் படுத்துக்கிட்டே பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே சோம்பேறி ஆகிட்டாங்க. என்னம்மா பிரசங்கத்துக்கு ஆராதனைக்கு வரலையா? ஐயா வீட்டில் தான் கேட்குறேன், ஆன்லைனில் போட்டுறீங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இது பிரசங்கம் என்று அதை வேற பாராட்டி உங்கள் பிரசங்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபிரேயரில் போடப்பட்ட வசனம் 10:25 படி, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. எப்போ வேணால் போகலாம். இன்றைக்கி சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, சொந்தக்காரங்களோடு கூட பீச்சுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் இல்லை. அல்லேலூயா. அவங்களையும் கூட்டிகிட்டு ஆராதனைக்கு வந்துட்டு அவங்கள எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் இந்த சபை தேவனுடைய சபை, அவருக்குள் இந்த வைராக்கியம் உனக்கும் எனக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவேதான் வசனத்தில் அருமை, பாதாளத்தின் வாசல்கள் அதை ஆமாம் தேவனுடைய சபை என்ன செய்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் காரியங்கள், சாத்தான் தேவனுடைய சபை என்ன செய்வதில்லை. ஆமாம், தேவனுடைய சபையை ஒரு நாள் மேற்கொள்வதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலை ஆராதல்ல அருமையான கர்த்தர் இந்த சபையை நமக்குள்ளே அருமையாக வைத்திருக்கிறார். இந்த சபை வைராக்கியம் உனக்குள்ளே வருமானால்
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னத்தை செய்வார் என்று சொன்னால், ஆதி ஆமத்தில் அருமையான ஆரம்பத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று ஆதியாம் 28:3 வாசிங்கள். ஆதியாம் 28:3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. ஜெனிசிஸ் 28:3 என்ன சொல்லப்படும் சொன்னால், நீ பலுகி பெருகி பல ஜன கூட்டமாவாய், பல ஜன கூட்டமாவாய் என்று. இந்த சபையை ஆண்டவர் பல ஜன கூட்டமாக மாற்ற போகிறார். இதுதான் இந்த புது வருஷ வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் அப்படியே ஆபிரகாமுக்கு தந்தது. ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? கர்ப்பம், சாராளுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, குழந்தை பெறுவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், ஈசாக்கு சொல்கிறார், ஆபிரகாம், எல்லாருக்கும் அப்படியே தான் சொல்லிட்டு வர்றார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுடைய பிள்ளை எல்லாருடைய காரியத்தில் நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அருமையான அற்புதமாய் காரியங்களை செய்தார். ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளோடு கூட முடியாதென்ற சூழ்நிலை, எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஆராதனைக்கு முன்பாக செய்திக்கு முன்பாக சகோதரி சொல்லப்பட்ட ஒரு செய்தியினுடைய சாட்சியினுடைய மிக முக்கியமான சாரம்சமான வார்த்தை என்று சொன்னால், முடியாது என்கிற காரியத்தில் முடிய வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. முடியாததை முடிய வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த உலகத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்தால் முடிய வைக்கிறவர். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை ஆராதனை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுது, பலுகி பெருக செய்கிறவர். இவர்களை ஆபிரகாமை பார்த்தாலும் சரி, ஈசாக்கை பார்த்தாலும் சரி, அவர்கள் பலுகி பெறுவதற்குரிய குடும்ப காரியத்தில் வழி இல்லாதபடி கர்த்தர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில் எதற்காக சொல்லவர் சொன்னால், எந்த நிலைமையில இம்பாசிபிள், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இமிகிரேஷன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பலமான காரியங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வழி இல்லை வழி இல்லை வழியை திறக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் அவருக்கு பேரே ஐ அம் த வே. அல்லேலூயா. நானே வழியும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நானும் வழி அல்ல, நானே வழி. அல்லேலூயா. கர்த்தர் நானும் வழின்னு சொன்னால் எல்லா தெய்வங்களோடு இதையும் ஒரு தெய்வமாக சேர்த்துடலாம். அல்லேலூயா. நானே வழி என்று சொன்ன ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த காலை ஆராதனையில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இந்த ஆராதனைக்கு வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தோல்வி நிலைமையில் இருக்கிறேன், பல முறை ட்ரை பண்ணி எல்லாம் ஃபெயிலியர், எனக்கு வழி உண்டா? அருமை சகோதரனே சகோதரி, கர்த்தர் வழி திறக்கிறவர். அதில் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்படியானால் இந்த செய்தியில் தேவனுடைய பிள்ளைகளே, பெருகுவாய் என்கிற காரியத்தில் ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? செத்தது, முடிந்தது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, நடக்கவே நடக்காது. பாஸ்டர் சாமுவேல் ராஜ் இந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இனிமேல் ஒன்றும் இல்லை. பாஸ்டர் ஞானசேகர் போன பிறகு அவ்வளோதான் அடி எத்தனையோ பேர் பார்த்தாங்க. அல்ல, ஒன்றை மறுபடியும் சொல்லுகிறேன், இங்கே 3 பேர் அருமையான ரத்தம் சிந்திருக்கிறார்கள் இந்த சபையில். 3 பேர். பாஸ்டர் சாமுவேல் ராஜுடைய முதல் மனைவி ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக என்னுடைய முதல் மனைவி இந்த சபையில் ரத்தம் சிந்திருக்கிறார்கள், மரித்தார்கள். அதற்கு அடுத்தது தெய்வ மனுஷன் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அருமையோட ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. இது சும்மா சாதாரணமான சபை அல்ல. அல்லேலூயா. இது தேவனால் கட்டப்பட்ட ஒரு சபை.
அருமை. அநேகர் நினைக்கலாம் முடிந்தது, அல்லேலூயா, முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அவ்வளோதான், பாஸ்டர் ஞானசேகர் போயிட்டாரு, அவங்க ஒய்ஃபு முடிஞ்சது, அவர் வந்தார், பாஸ்டர் சாமியல் ஒய்ஃபு அவங்களே இறந்துட்டாங்க, அவ்வளோதான், என்னையா நடக்க போகுது? ஒன்றுமில்லை, அல்லேலூயா. அவ்வளோ பரபரப்பாக சபை போச்சு, கட்டினார், காரியங்கள் ஆத்துமாவில் சேர்ந்தாங்க, ஒரு பெரிய எழுப்பல். பாஸ்டர் சாமியலே போயிட்டார், இனி ஒன்றுமில்லை, அவ்வளோதான், முடிந்தது, அல்லேலூயா. இனிதான் தொடக்கம், அல்லேலூயா, இனிதான் தொடக்கம், அல்லேலூயா. இனிமேதான் எழுப்புதல், இனிமேதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் நாம் ஒன்றுபட்டால் காரியங்களை செய்ய முடியும், அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவில் பல ஜனக்கூட்டமாவாய் பெருகுவாய், அல்லேலூயா. எப்போ சொல்றார் தெரியுமா? முடியாது, சத்து போச்சு, அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அல்லேலூயா. ஒரு அம்மா சகோதரி வந்தாங்க, ஹிந்துஸ், ரட்சிக்கப்படாதவர்கள். ஆனால் அவர் சகோதரருக்கு, அந்த அம்மாவுடைய சகோதரர் அழைத்து கொண்டு ஜெபம் பண்ணேன், அல்லேலூயா. பாஸ்டர் 13 வருஷமாச்சு குழந்தை கிடையாது, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, இயேசுவை நம்புகிறீங்களா? நம்புகிறேன்னு சொன்னேன். அவர் இருந்தார். ஆனால் அந்த அம்மா மட்டும் தலையாட்டினாங்க. ஜெபம் பண்ணேன், அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே 40 நாள் கழித்து அருமையில் குட் நியூஸை கொண்டு சொன்னார்கள், அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் 13 ஆண்டுகள் கழித்து ஜோஷுவா என்கிற ஒரு மகனை அவர்களுக்கு தந்தார். இதுபோல் நிறைய சாட்சி, அற்புதங்களின் சாட்சி. அந்த காலத்திலிருந்தே இப்படி தான். நான் கடற்கரை ஓரமாக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவருக்கு கொடுத்த தரிசனம் அற்புத சபை என்று பேர் வை. அதனால தான் இங்கே அற்புத சபைன்னு வச்சேன். கனடாவில் போனேன், நிறைய சபைக்கு பேர் அற்புத சபைன்னு இருக்குது, அல்லேலூயா. சபைகளை பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதம். டாக்டர்கள் தேவனுடைய பிள்ளைகளை அருமையான மூளையில் பாதிக்கப்பட்டு, வைரஸ் பாதிக்கப்பட்டு அவன் பேச மாட்டான், தாய் தாப்பனை தெரியாத காரியங்களாக ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். அவர் சொன்ன இயேசுவை நீங்கள் 100க்கு 100 விசுவாசித்தால், இந்து சகோதரன், படித்த சகோதரன், அப்படியே விசுவாசித்தார். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணோம், டாக்டர்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆப்ரேஷன் நடந்துருச்சு. ஆனால் பையன் வெஜிடேபிள் மாதிரி ஒன்றும் பேச மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், அப்பா அம்மா தெரியாது. நாங்கள் 3 மணி நேரம் கழித்து உள்ளே போனாங்க, பையன் டேடி மம்மி அப்படி, அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் பாருங்கள் நம்முடைய ஆண்டு. முடியாது, ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு இது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அற்புத சாட்சிகளை. தேவன் மட்டும் மகிமைப்படுவாராக. ஐ எம் நாட் சூப்பர்மேன், ஹீ இஸ் த சூப்பர்மேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலவேளையில் தேவன் பெருக செய்வாய். ஆனால் நாம் சொல்லிக்கொண்ட வார்த்தை செத்து போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, இம்பாசிபிள், நடக்காது, கூடாது, இந்த வார்த்தையை ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வார்த்தை தான் நாம் என்ன செஞ்சிட்டோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தேவனால் கூடும், அல்லேலூயா. தேவனால் கூடும் என்ற வார்த்தை தான் போட்டிருக்குது. இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியாதை முடிய வைக்கிறவதான் நம்முடைய ஆண்டவர். இந்த கால வேளையில் நான் விசுவாசி என்று சொன்னால், வேதத்தை நாம் கையில் வைத்திருப்பீர்களானால், அது உங்களுக்கு எல்லா பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை எழுதுங்க, பைபிளை வைங்க, என் இயேசுவின் பிரச்சனைலாம் தீர்த்துட்டார் சொல்லிக்கொண்டே இருங்க, அல்லேலூயா. வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகளிலிருந்து வழி திறக்கிறவர் பாஸ்டர்ஸ் அல்ல, கர்த்தர், அல்லேலூயா. உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறவர்கள் பாஸ்டர்ஸ், அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவிசுவாசத்தை எல்லாம் எடுத்து போடுங்க, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால், இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தை நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் அடிக்கடி உங்களோடு கூட பேசுகிற வாக்குத்தை நிறைவேற வேண்டுமானால், முதலாவது செய்ய வேண்டிய காரியம், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற அவிசுவாசம், முடியாதென்ற அவிசுவாசம். அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, எல்லாம். ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுங்கள், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகள் இங்கே வரல, சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், எங்களுடைய இளைய மகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல சோதனைக்குள்ளாக சென்றார்கள். புற்றுநோய் இருந்துச்சு, கேன்சர்னால. டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு கேன்சர்மா என்ன சொன்னால், தாயாருக்கு கேன்சர் வந்து செத்து பண்ணதுனால உங்களுக்கு அதே கேன்சர். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அப்படியே வந்துடும், அது தொடரும். இந்த பகுதியில் வந்தது, இங்கே முற்றும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இங்கே பக்கத்தில் வந்துடுச்சு, இங்கேயும் ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் சொன்னாங்க, வயிற்றில் அது பரவிடுச்சு, 4th ஸ்டேஜ் கிட்ட வந்துடுச்சு. இம்யூனோதெரப்பி என்ற ஒரு தெரப்பி, அது வெரி எக்ஸ்பென்சிவ். அதையும் கொடுத்தார்கள். அதை கொடுத்து 4 நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் வாயெல்லாம் கோணிட்டு
டாக்டர் சொல்லிட்டாங்க எவ்வளோ நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது. இதுபோல் பல முறை ஆயிடுச்சு. ஆனால் பரிபூர்ண சுகம் கிடைத்து இந்த தேவனுடைய பிள்ளைகளே இந்தியாவுக்கு சில நாட்களுக்கு முன்னால் வந்து சென்றார்கள். என்று சகோதரன் பின்னால் இருக்கிறாரு, மூத்த சகோதரர் அண்ணன் எழும்புங்க. அவர் தான் என்னுடைய மூத்த அண்ணன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணி இங்கே தான் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, தேங்க்ஸ். ஆகவே அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கர்த்தர் முடிய வைத்தார். அல்லேலூயா. சாட்சியாக வச்சுட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்க எதை பற்றியும் கவலைப்படல, விசுவாசமாக நின்றார்கள், தைரியமாக நின்றார்கள், சந்தோஷமாக நின்னாங்க. அப்புறம் முடிச்சுட்டு எல்லார்ட்டையும் ஹாப்பியாக பண்ணாங்க. யாருக்கெல்லாம் கேன்சருக்கு அவங்களுக்கெல்லாம் ஃபோன் எடுத்து தைரியமாக இருக்குன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். நல்ல சுகம் கிடைத்தது. எதற்காக சொல்ல வருகிறேன்னு சொன்னால், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே முடியாதுன்ற நிலைமையில் நாம் என்ன செய்யணும் சொன்னால், நமக்குள்ள இந்த விசுவாசத்தை அதிகரிக்கணும். அல்லேலூயா. வாயில் கன்ஃபஸ் பண்ணணும். அருமையான ஃபெய்த் வாக் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியில் மரிக்கிறார்களா பரிசுத்தவான்கள்? தோத்திரம், தேவராஜ்யத்துக்கு கடந்து செல்கிறார்கள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அது நடக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் பலவீனத்தினால் வியாதினால் மரித்திருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒன்று மிக முக்கியமான காரியம், கர்த்தர் அற்புதங்களை தந்து தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அதே ஆதியாகமத்தில் மற்றொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். இவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது சொன்னால், ஜெனிசியஸ் 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பெருகுவாயாக. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வத்தையும் செய்ய முடியும், சர்வத்தையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த காலை வேளையிலே அருமையான மத்தியிலே ராஜரீகம் பண்ணுகிறார். அவர்தான் ஆளுகை செய்கிறவர், அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். வெளிப்படுத்தல 11ஆம் அதிகாரம் தேவனுடைய பிள்ளையில 17ஆம் வசனத்தில் இந்த வசனம் அங்கே போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள அந்த கர்த்தராகிய தேவனே. இருக்கிறவரும் தேவனுடைய பிள்ளை, இருந்தவரும். அல்லேலூயா. கர்த்தர் திருத்துவத்தின் தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். யோவானேதின் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றொரு பெயர் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை 14ஆம் வசனத்தில் மாம்சமாகி. அல்லேலூயா. எவ்வளவு அழகாக திருத்துவத்தை வர்ணிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 14ஆம் வசனத்து கீழ்ப்பகுதியில் பார்க்கிறோம், பிதாவுக்கு ஒப்பான மகிமை உடைய காரியங்களை குறித்து அந்த 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் மிக அழகாக வர்ணிக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மிக்க அருமையான ஒரு வெளிச்சத்துக்குரிய வசனமாக இருக்கிறது நாம் காணலாம். ஆகவே இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்ணுகிறார்னு சொன்னால், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். உன் தேவைகளை சந்திக்க, உனக்கு அற்புதங்களை செய்ய. அல்லேலூயா. உன் நிலைமைகள் என்னவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அல்லேலூயா பெருக செய்ய, வளர செய்ய, அதிசயமான காரியங்களை செய்ய இந்த காலையில் அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது புது வழிகளை திறக்கிற தேவன். ஏனென்றால் அவர்தான் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அவரை ஆளுகை, அவரால் முடியாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டோ என்றால் இல்லை என்று வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ஆளுகை செய்வதற்கு இடங்கூடாதபடி, நம்முடைய சுயத்துக்கு இடங்கூடாதபடி, அருமையான என்னால் என்ற காரியத்துக்கு இடங்கூடாதபடி, கர்த்தருக்கே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற அந்த நிலைமைக்கு எப்போ வரமோ. அல்லேலூயா. டாக்டர் சொல்கிறேன், அது சொல்லிட்டாங்க, முடியாதுன்னு சொல்லுது மட்டுமல்ல, அருமையால் சில சமயங்களில் நம்முடைய சுய சித்தத்துக்கு, சுய காரிக்கு, சுய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விடுவோம். அப்படி கொடாதபடி கர்த்தருக்கே முற்றுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர்
ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அந்த சிம்மாசனத்தில், மனசாட்சி என்கிற சிம்மாசனத்தில் அவருக்கு இடம் கொடுத்தா அவர் டிரைவ் பண்ணி உன்னை என்ன செய்வார்? சரியான ரூட்டில் ஓட்டி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்தான் யோபில் அழகாய் சொல்லுகிற யோபு 5:9 பார்க்கிறோம். தெரிந்த ஒரு வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, சபையே பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அல்லேலூயா. ஏன் எதிர்பாருங்க தெரியுமா? நீங்கள் இந்த தேவன் மெய்யான தேவன் என்று விசுவாசித்து இருப்பீர்களானால், நம்பி இருப்பீர்களானால், அவரை ருசித்து அறிந்திருப்பீர்களானால், அல்லேலூயா, என் தேவன் என் வாழ்க்கையில், இந்த சபையில் அருமையான ஆத்துமாக்கள் பெருக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் 147 தேவனுடைய பிள்ளைகளே, அருமையால் அங்கே வசனத்தை நாம் பார்க்கிறோம். 5வது வசனம், 147 verse 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன எப்படி செய்ய முடியும்? அவர் மகா பலமுள்ளவர். அல்லேலூயா. பெரியவர். கோலியாத்தை காட்டிலும் ரொம்ப 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 பெரியவருங்க. அது என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் அருமையான சர்வ வல்லமுள்ளவர். அவர் தேவனுடைய பிள்ளையில உட்கார்ந்தாலே அவ்வளோ உயரமா. அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா எவ்வளோ உயரமா? வானத்துக்கு பூமிக்கும் அவர் எழுப்பினா எவ்வளோ உயரம் பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோ உயரம் உள்ளவர். அந்த கோலியாத்தின் உயரத்தை வர்ணிக்கிறது வேதாகமம். ஆனால் கோலியாத்தை காட்டிலும் மிக உயரமானவர் என்கிற வர்ணனையை யார் அறிந்திருந்தான்? தாவீது அறிந்திருந்தான். அல்லேலூயா. ஆகவேதான் தாவீது கோலியாத்தை தைரியமாய் எதிர்த்து நின்றான். இந்த காலையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அருமையாக நமக்கு முன்பாய் வருகிற கோலியாத்துக்களை எதிர்த்து நிற்க என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். அவரை காட்டிலும், எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், எனக்கு முன்பாக இருக்க எல்லா காரியங்களை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவென்று அவரை நம்முடைய சிந்தனையில், நம்முடைய யோசனையில், நம்முடைய மனதில் அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை குறித்து வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கிற வேளையில் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைலாம் என்ன ஆகிடுமா? தவிடுபடியாய் மாறிவிடும். ஆகவே இப்பொழுது கூட ஆண்டவரே, நீர் பெரியவராய் என் வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மெய்யான தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். 5 இலக்கியங்களை எழுதான யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அந்த யோவான் சொல்லுகிறார், இந்த தேவன் மெய்யான தேவன். அல்லேலூயா. மெய்யான தேவன், மகாதேவன் என்று வர்ணிக்கிறார். ஏன்னு சொன்னால் அவன் தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்தவன். அல்லேலூயா. அப்படி நாடி துடிப்பை அறிந்திருந்தவன். அல்லேலூயா. அவரை குறித்து என்ன செஞ்சுதான்? அப்படி சித்தம், அப்படி காரியம் நல்லா தெரியும். சில பேர் கேட்பாங்க, ஆண்டவருடைய சித்தம் எப்படி அறிஞ்சிக்கிறதுக்கு பாஸ்டர்? அது மட்டும் ஒன்றும் தெரில. இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, சில பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஒழுங்காக பைபிளை படிங்க. ஆண்டவருடைய சித்தம் பாருங்கள். ஒரு புருஷன் மனைவியோடு கூட அதிகமாய் பேச மனைவி புருஷனோடு பேச என்ன உண்டாகுன்னு சொன்னால், ஒருவரை குறித்து ஒருவருக்குள்ள சித்தம், விருப்பம் என்ன செய்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதை போலத்தானே வேதத்தை வாசிக்க ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள, அருமையுள்ள நாம் ஜெபம் பண்ண தேவனோடு கூட உறவு கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு உறவு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மிக அவசியமாக இருக்குது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்க நம்முடைய ஆண்டவர் அல்லேலூயா பெரியவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான தேவென்று அறிந்திருக்கும் போது மட்டுமே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கேள்விப்படுகிறது அல்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அனுபவித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். மற்றொரு வசனத்தை வாசிகள் தேவனுடைய பிள்ளைகளே. எரேமியா 32:17 வாசிகள். எரேமியா 32. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்னாலே உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்றுண்டோ என்று அவர் சொல்றார். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:8 பார்க்கிற அவர் இருக்கிறவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:8 பார்க்கிற அவர் இருக்கிறவர். ஆகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தூரமாக இல்லை, அவங்க கூட இருக்கிறார். வேதாகமத்தில் இந்த அட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ ஆம் வித் யூ. அல்லேலூயா. பிரச்சனை வேளையில், தோல்வி வேளையில், அல்லேலூயா, ஐ ஆம் வித் யூ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சதா காலம் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை என்கிற வாக்குத்தத்தம் தான் வேதாகமத்தில் அதிகமாக இருக்கிறது காணலாம். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் எனக்கு அற்புதம் செய்யும்படியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கர்த்தர் அற்புதம் செய்யறதுக்கு இன்னொரு காரியம் என்னன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையில் அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் காண வேண்டிய ஒரு காரியம். 82ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் அவரை குறித்து அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 82:1, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உன்னோடு கூட எழுந்தருளி இருக்கிறார். இந்த சபையிலே தேவன் என்ன செய்திருக்கிறாரா? எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில் நீங்கள் தரிசனம் காண வேண்டும். என் ஆண்டவர் வாழ்க்கையில் எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு எதுக்கு தான் எழுந்திருக்கு தெரியுமா? உனக்கு அற்புதம் செய்யும்படியாக, உனக்கு அதிசயம் செய்யும்படியாய், உனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாக உட்கார்ந்தில்ல, அவர் என்ன செய்கிறாரா? எழுந்து நிற்கிறார். அல்ல, என் மகளுக்காக என் மகளுடைய கண்ணீரின் காரியத்துக்கு நான் எழும்பி நிற்பேன், எழும்பி உனக்கு அதிசயங்களை செய்ய எழும்புகிறார். அல்லேலூயா. அவர் எழும்புவாரானால் தேவனுடைய பிள்ளைகளை எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிவகுத்து விடும். அல்லேலூயா. இந்த காலையில் அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எழுந்திருக்கிறார். எழுந்த தேவன் எனக்கு அற்புதம் செய்யும்படியாய் என்னோடு கூட அவர் அசைவாடுகிற காரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையை தேவனுடைய பிள்ளைகளை ஆகாயில் ஒரு வசனம் சொல்லுக்கு நமக்கு அருமையான அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாசித்திருப்பிற ஆகாய் 2:9 தெரிந்த ஒரு வசனம் முடிக்கிற நேரத்துக்கு வந்து விட்டோம். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். நாம என்னதான் பேசிட்டு இருப்போம் தெரியுமா? அந்த ஆலயம் இருந்துச்சுங்களே, பாஸ்டர் ஞானசேகர், பாஸ்டர் சாமுவேல் ராஜ், அப்பப்பா என்று சொல்லி கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அதிலப்பா பிந்தின ஆலயத்தின் மகிமை. இப்போ பிந்தின ஆலயத்தின் மகிமை என்று சொன்னால், பிந்தின ஆலயமாக இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்களே, இந்த ஆலயத்தை, இந்த ஜனக்கூட்டத்தை, ஆலயம் என்று சொன்னால் சபை என்று சொன்னால் எக்லீஷியா என்று சொன்னால் பரிசுத்தவான்களின் கூட்டம். இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தி, ஆயத்தப்படுத்தி, ஆத்தும தாகத்தை தந்து, எல்லா விதமான காரியங்களை தந்து, அவர் செய்யப்போகிற மகா பெரிய காரியம் சொன்னால் அருமையிலே மகிமையிலே கொண்டு போய் என்ன செய்ய போகிறாரா? நிற்க வைக்க போகிறார். அதுதான் அவர் எழுந்தருளுகிற ஒரு காரியம். இந்த சபையில் ஆண்டவர் எழுந்தருகிறார். உன் வாழ்க்கையில் எழுந்தருகிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் எழுந்தருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை செய்யும்படியாய்தான் இந்த சபையிலே ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, பரிசுத்தமும் பிழையற்றதுமா மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. என்ன செய்வாரா தெரியுங்களா? மகிமையுள்ள சபையா. அல்லேலூயா. அருமையுள்ள ஆண்டவர், அருமையுள்ள பழைய சபையில், அந்த சபையில் மகிமை இருந்துச்சு, அதில் மகிமை இருந்துச்சு இல்லை, இந்த சபையை எப்படி மகிமையின் சபையாக மாற்றி அருமையோட தமக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தி கொள்ள போகிறாராம். அதுக்கு தான் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு தான் தேவன் இப்போ ஊழியக்காரர் தேவ சமூகத்தில் காத்திருந்து பல ஊழியக்காரர்களை வரவழைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க? நல்ல ஸ்பெஷல் பிரியாணியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்பெஷல் பிரியாணி. அல்லேலூயா. அதுதான் அவர்களுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டுட்டு அருமையான நல்ல சூப்பர் பிரியாணி, நல்ல சிக்கன் எலும்பு கிடச்சிது என்று சொல்வதற்காக அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்னை போஷித்தார்.
ஹல்லேலூயா. நான் மகிமையின் சபையில் அவருக்கு முன்பாய் நிற்கத்தக்கதாக நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன், ஆத்ம தாகத்தினால் என்னை பலப்படுத்திக் கொள்வேன்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் இந்த சபையிலே மகிமையின் தேவன் செய்வாருங்க, அசைவாடுவார், அவர் வருவார். அதனால தான் அழகாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 24 சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். கர்த்தரம். ஹல்லேலூயா. யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். விசுவாசமா தலைகளை, உங்க தலை என்ன செய்யுங்க? உயர்த்துங்க. அநாதி கதவுகளே உயருங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. எங்க? இந்த சபையில, உங்கள் உள்ளத்துல, இந்த இடத்துல அவர் மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். எதற்காக சொன்னால் அவருடைய ஒரே ஒரு நோக்கம், என் சபையை கட்டுவேன், பலுகி பெருகச் செய்வேன். ஹல்லேலூயா. என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அற்புதங்களை காண செய்கிறவர். இந்த சபையை மகிமையின் சபையாக பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எனக்கு முன்பாக அவர்களை கொண்டு போய் நிற்கவே. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா.